வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஏழிசை ஸ்வரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் சத்குணநாதன் விதுஷன், வாசிப்பவர் ஜெகமோகன் தருண். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 12 வீதமாக குறையும் வட்வரி, விலக்கு அளிக்கப்படும் பொருட்கள் அமைச்சர் அறிவிப்பு. அஸ்வசம 2ஆம் கட்ட நிவாரணம் வடமாகாணத்தில் ஆரம்பம். யாத்திரைக்கு சென்றபோது துயரம், கோர விபத்தில் ஒருவர் சாவு, 13 பேர் வைத்தியசாலையில். கொலையில் முடிந்த காதலுறவு, இளைஞன் மரணம், கொழும்பில் நடந்த கொடூரம். தீவிரமடையும் ரீமான் சூறாவளி, கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கை. தொடரும் சீரற்ற காலநிலை, வெள்ளப்பெருக்கு மற்றும் மரங்கள் முறிந்து விழும் அபாயம், 162 பேர் இடம்பெயர்வு. கொழும்பின் பல முக்கிய வீதிகளுக்கும் இன்றும் பூட்டு. வடக்கை அபிவிருத்தி செய்வதே எனது நோக்கம், ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் கட்டலில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானமிக்க வலுவான கட்சியாக செயற்படும் என விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார் என முன்னதாக அறிவிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்கது. மனித கடத்தலில் ஈடுபட்டார் என்ற குற்றம் சுமத்தப்பட்ட இங்கிலாந்தில் வசிக்கும் இலங்கையர் ஒருவரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு இங்கிலாந்தின் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. கோழி விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து கொண்டிருந்த நபர் மீதே இவ்வாறு மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 58 வயதான இந்த இலங்கையர் தமது வாடகை வீட்டிலிருந்து ரகசியமான ஒருங்கிணைப்பு வலையமைப்பை மேற்கொண்டுள்ளார் என நீதிமன்ற ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு மேற்கொள்ளப்படும் மனித கடத்தலில் முக்கியமானவராக செயற்பட்டார் என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. இதனையடுத்து அவர் நீதிமன்றில் முன்னிலையாகிய நிலையில் அவருக்கு 5 ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர் 2002ஆம் ஆண்டு பிரான்ஸ் அதிகாரிகளின் கோரிக்கையின் பேரில் இங்கிலாந்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை பிரான்சுக்கு நாடு கடத்த வேண்டாம் என்று இங்கிலாந்தில் குடியுரிமையை கொண்ட அவரின் மனைவி விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமல்படுத்துவதோடு சர்ச்சைக்குரிய காணி பிரச்சினையை உத்தேச காணி ஆணைக்குழுவினூடாக தாமதமின்றி தீர்வினை காணுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக நாட்டு நிலவும் இன மற்றும் மத அவநம்பிக்கையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கல்கமுவ மியோயாவிற்கு அருகில் யாத்திரை சென்று கொண்டிருந்த வேன் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 13 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதனியவில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த வேனின் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டு மியோயா பாலத்தில் மோதி வீதியை விட்டு விலகி மீண்டும் மரத்தில் மோதி இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது வேனில் சுமார் 14 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வேனில் பயணித்த ஒருவர் உயிரிழந்ததுடன் காயமடைந்த 13 பேர் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் எம்பிலிபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்து கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இலங்கை சுங்கத்துறையில் வேலை பெற்று தருவதாக கூறி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுங்க திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. குறித்த மோசடி தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவலி அருகொட தெரிவித்துள்ளார். அரசு துறைக்கு போட்டி பரீட்சை எழுதுபவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இலங்கை சுங்க திணைக்களத்தில் இணைவதற்கு அவ்வாறானதொரு முறை இல்லை எனவும் போட்டி பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களே பணிக்கு அமர்த்தப்படுவர் எனவும் சிவலி அருகொட தெரிவித்துள்ளார்.
மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத் பார்க் கடற்கரை பகுதியில் இன்று காலை ஆட்கள் இல்லாத நிலையில் மீன்பிடி படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த படகில் வெளி இணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்ட நிலையில் படகினுள் மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்களும் காணப்பட்டுள்ளது. சவுத் பார்க் கடற்படையினர் குறித்த படகை மீட்டுள்ளதோடு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இப்படகு தொழிலுக்கு சென்ற மீனவர்களின் படகா அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து காற்றுக்கு அடித்து வரப்பட்டதா என்பது குறித்து கடற்படையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் காதலுறவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கும்பல் ஒன்று கூறிய ஆயுதத்தால் தாக்கி இளைஞன் ஒருவரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவில் பேஸ்லைன் வீதி பண்டாரநாயக்க சுற்றுவட்டத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளது. பேலியகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வெசாக் தோரணத்தை பார்வையிடுவதற்காக நண்பர்களோடு ஒரு குடவத்தை நோக்கி சென்ற வேளையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் என்ற சந்தேகத்தில் 17 மற்றும் 18 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெசாக் வலயத்திற்கு மின்சாரம் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 50 வயதுடைய நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக கபித்திகொல்லாவ போலீசார் தெரிவிக்கின்றனர். மரதன்மடுவ கபுகொல்லாவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் வலயத்திற்கு மின்சாரம் வழங்க முற்பட்ட போது மின்சாரத்தினால் அவர் தாக்கப்பட்டுள்ளார். மின்சாரம் தாக்கிய நிலையில் இவரை கபித்திகொல்லாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே இவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கிழக்கு டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் நேற்று இரவு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மருத்துவமனையில் இருந்து 12 குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் 7 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். ஏனைய குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. குஜராத்தில் நேற்று விளையாட்டு திடலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 27 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோக நிகழ்வு நடைபெற்ற அதே நாளில் டெல்லி மருத்துவமனையிலும் தீ விபத்து ஏற்பட்டு 7 குழந்தைகள் உயிரிழந்து இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய தாளமுகம் தற்சமயம் சூறாவளியாக விரிவடைந்துள்ளது. ரீமால் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து இன்று நள்ளிரவு பங்களாதேஷ் மற்றும் அதனை அண்மித்த கிழக்கு வங்காள விரிகுடா கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே கடற்றொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் அளவான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு, நுவரெலியா, ரத்னபுரி, கண்டி, கேகாலை, களுத்துறை மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை களனி மற்றும் கழுகங்கையை அண்மித்த பகுதிகளில் இன்றும் கடுமழை பெய்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் சுகேஸ்வர இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கழு மற்றும் கலனி கங்கையின் மேல் பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கங்கைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 ஆக அதிகரித்துள்ளதோடு அதில் 7 பேர் மரமுறிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளனர். அதேநேரம் கேகாலை அரநாயக்க மாவநில பிரதான வீதியில் நீர்வளங்கள் சபைக்கு அருகில் உள்ள பலாமரத்தின் ஒரு பகுதி மின்மாற்றி மீது விழுந்துள்ளது. இதன் காரணமாக அரநாயக்க பிரதேசத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டம் கந்தப்பளை ஹைபோரோஸ் மகாவலி குடியிருப்பில் வசிக்கும் 58 குடும்பங்களைச் சேர்ந்த 162 பேர் கடந்த வியாழக்கிழமை முதல் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த குடியிருப்புக்கு அருகில் ஆபத்தான மரங்கள் சரிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி அக்குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு 11 குடும்பங்களைச் சேர்ந்த 45 பேர் தற்காலிகமாக தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் போதிய இடவசதியின்மையால் ஏனைய 47 குடும்பங்களைச் சேர்ந்த 117 பேர் உறவினர் மற்றும் அயலவர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
அத்துடன் கொழும்பை சுற்றியுள்ள பல பிரதான வீதிகள் இன்று இரவு மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடும் காற்றுடன் மரங்கள் முறிந்து விழுவதால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு வீதிகள் மூடப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார். இதன்படி பௌத்தாலோக மாவத்தை மலலசேகர சந்தையிலிருந்து தும்முல்லை சுற்றுவட்டம் வரையும், விஜயராம வீதி கிரிகோரி வீதி சந்தையிலிருந்து பௌத்தாலோக வீதி வரையும், பெரகர மாவத்தை ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தையிலிருந்து டொட்டுண்டா சந்தை வரையும், பிரேப்ரூக் பகுதியும் இவ்வாறு மூடப்பட உள்ளன. மேலும் வெசாக் வலயங்களுக்கு வரும் மக்கள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்திவிட்டு அந்த வலயங்களுக்கு நடந்து செல்ல முடியும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். வவுனியா வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையாக மாற்றப்பட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட வைத்திய புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலைய திறப்பு விழாவில் இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், மேல் மாகாணத்தை போன்று உயர்தர சுகாதார சேவைகளை கொண்ட மாகாணமாக வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதே தமது நோக்கம் என்றும், அதற்காக கடந்த 2 வருடங்களில் வடக்கில் 4 மருத்துவ பிரிவுகள் திறந்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியிலே மக்களுக்கான காணி உரிமை பத்திரம் வழங்குகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டதோடு மாங்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உடல்நல மேம்பாட்டு நிலையத்தை திறந்து வைத்துள்ளார். 2027ஆம் ஆண்டு முதல் வரி விகிதத்தை 12% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் பிரகாரம் 2027ஆம் ஆண்டின் பின்னர் அனைத்து உற்பத்தி, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, சில்லறை, மொத்த விற்பனை வர்த்தகத்தை வரிக்கு உட்படுத்துவதன் மூலம் 2027ஆம் ஆண்டு முதல் வரி விகிதத்தை 12% குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவ்வாறு 2027ஆம் ஆண்டில் வரி வீதமானது 12% குறையும் போது வரியிலிருந்து விடுவிக்கப்படும் பொருட்களின் பட்டியல் ஒன்றும் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் அரிசி, கோதுமை, மா, சீனி, தேங்காய், மீன், மரக்கறிகள், பழங்கள், ஆங்கில, சிங்கள மற்றும் யுனானி மருந்து வகைகள், புத்தகங்கள், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கிழங்கு, வெங்காயம், மிளகாய், மஞ்சள், உளுந்து போன்ற அனைத்து பொருட்களுக்கும் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல மாகாணங்களில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் அஸ்வெசும பயன் திட்டத்தில் இணைந்து கொள்ளாத நிலையில் அஸ்வெசும 2ஆம் கட்டத்தை வடமாகாணத்தில் ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வடமாகாண கிராம உத்தியோகத்தர்கள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடாமல் அரசாங்கத்தின் நலன்புரி வேலை திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தமையினால் வடமாகாணத்தில் 2ஆம் கட்ட நிவாரண பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் நிதியமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. தற்போது 2ஆம் கட்ட விண்ணப்பங்கள் அனுப்பியவர்களின் தகவல்களை சரிபார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் இருந்து கிராம அலுவலர்கள் ஒதுங்கியுள்ளனர். தங்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை அஸ்வெசும அரசின் மானிய திட்டத்தில் சேர மாட்டோம் என கிராம அலுவலர்கள் கூறுகின்றனர். 2ஆம் கட்டத்தின் கீழ் 4 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 24 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண பலன்கள் வழங்கப்பட உள்ளன.